ஹாய் டிசைனர்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மெனு. இந்த செலக்ட் மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, சேமாக இருக்கிற ஆப்ஜெக்டோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணணும், இல்லை டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் மெனு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெனு பார். ஓகேங்களா? இப்போ இது ஒவ்வொன்றும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது வந்து இன்னைக்கு கிளாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெக்டாங்குலரை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதையே காப்பி பண்ணி வெளியே வச்சுக்கிறேன். ஆர்ட் போர்டுக்கு வெளியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ செலக்டில் போயிட்டு ஆல் கொடுக்குறேன். இப்போ ஆர்ட் போர்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு, ஆர்ட் போர்டுக்கு வெளியே இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்குது. ரெண்டாவது ஆல் ஆன் ஆக்டிவ் ஆர்ட் போர்ட் அப்படின்னா என்னத்துனா, ஆர்ட் போர்டில் இருக்கிறத மட்டும் நான் பண்ணிக்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கும், வெளியே இருக்கிறத காப்பி பண்ணிக்காது. அதுதான் சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெலக்ட். டீசெலக்ட் என்னது அப்படின்னா, கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து எனக்கு டீசெலக்ட் பண்ணணும். நீங்கள் எஸ்கேப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எஸ்கேப் பட்டன் தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டீசெலக்ட். இப்போ நான் டீசெலக்ட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா செலெக்ஷன் வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெலக்ட்ன்றது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் வந்து பண்ணும். ஓகேங்களா? இன்வர்ஸ்ன்றது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டை விட்டுட்டு செலக்ட் பண்ணாத ஆப்ஜெக்டை தான் நான் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணும். இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் இன்வெர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது செலெக்ஷன் ஆகிடும், இது அன்செலக்ட் ஆகிடும். அதுதான் இன்வெர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அபவ் பிலோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அபவ் பிலோன்றது என்னென்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீழே இருக்கிறது வரும், இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மேலே இருக்கிறது வரும். அதுதான் இந்த அபவ் பிலோ செலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து சேம். இப்போ சேம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரெக்டாங்குலரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், இது வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ க்ரீன் செலெக்ஷனில் வச்சுட்டு சேமில் போயிட்டு ஃபில் கலர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கிற இன்னொரு ரெக்டாங்குலரையும் சேர்த்து வந்து செலெக்ஷன் பண்ணுது. அதே போல் இதில் போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து நான் வந்து 50% கொடுத்துக்கிறேன், இதனுடைய ஒப்பாசிட்டியும் 50% கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 50% செலக்டில் போயிட்டு சேமில் போயிட்டு ஒப்பாசிட்டி கொடுக்கும்போது இது ரெண்டும் செலக்ட் ஆகிடுது. அதாவது ரெண்டும் ஒரே கேட்டகரி. என்ன கேட்டகரினா, ஃபில் கலரில் ஒரே கேட்டகரி கிடையாது, ஒப்பாசிட்டியில் ஒரே கேட்டகரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்டில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து அதுவும் என்ன பண்ணோன்னா செலெக்ஷன் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ ஏதாவது நான் ஒரு 3 இடத்துல டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இப்படி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷு வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்டில் போயிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது ப்ரஷ்ஷு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணணும்னா செலெக்ஷன் பண்ணிக்கும். அதே போல் செலக்டில் போயிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆல் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டு எல்லாமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் குளோபல் எடிட். ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து வேணும் சிஸ்டம், அதாவது நீங்கள் டிசைன் பண்ணுற இடத்துல ஒரு ஷேப் வரையிங்க, அந்த ஷேப்போட சைஸு அதோடைய கேரக்டர் எல்லாமே எல்லா இடத்துக்கும் சேமாக வேணும் அப்படின்னா இந்த பிறகு நான் இதை பெருசு பண்ணாலே என்ன ஆகுது அப்படின்னா மற்றதெல்லாம் பெருசாகுது. அதே கேரக்டரில் இருக்கிற இதுவும் என்ன ஆகுது அப்படின்னா பெருசாகுது. இந்த க்ரீன் கலர் பெருசாகுது. சொல்கிறது புரியுதுங்களா? நான் இதை மட்டும்தான் எடிட் பண்ணேன், இதுவும் சேர்ந்து பெருசாகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து குளோபல் எடிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் செலெக்ஷன். இந்த செலெக்ஷனை வந்து நான் சேவ் பண்ணணும். இந்த ப்ரஷ் செலெக்ஷனை சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரஷ் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் செலெக்ஷன் கொடுத்துட்டு செலெக்ஷன் 1 அப்படி இல்லைனா ப்ரஷஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நிறைய இடத்துல அது தேவைப்படும். இது வந்து அடிக்கடி நான் செலக்ட் பண்ணுற விஷயமா இருக்குது அப்படின்னா செலக்டில் போயிட்டு செலெக்ஷன் 1 கொடுத்தீங்க அப்படின்னா இது செலக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி நீங்கள் எல்லாத்துக்குமே செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த செலக்ட் மெனு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.